நம்ம மேக்னெட்டிக் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேராமீட்டர் டெஃபினிஷன் ஃபார்முலா அதோட எஸ்ஐ யூனிட் அப்படி பார்த்துருவோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அதாவது ஹெச் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அப்ளை டு தி மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலுக்கு நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்டர்னலாக ஃபீல்டு அப்ளை பண்ண போகிறோமோ அதை வந்து ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னா A/M, அதாவது ஆம்பையர் பர் மீட்டர், அதான் A/M அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, அதாவது B அப்படின்னா டோட்டல் ஃபீல்டு இன்சைட் தி மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலுக்குள்ளே எந்த அளவுக்கு ஃபீல்டு இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்ற டேர்ம் யூஸ் பண்ணுவோம். B is equal to μH. இதோட யூனிட் டெஸ்லா T. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மேக்னடைசேஷன் M. ஸோ மேக்னெட்டிக் மூமெண்ட் பர் யூனிட் வால்யூம், அதாவது ஒரு வால்யூமில் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். சேம் யூனிட் முன்னாடி பார்த்த மாதிரி ஆம்பையர் பர் மீட்டர். நெக்ஸ்ட்டு சசப்டிபிலிட்டி கைஎம். இது வந்து ஈஸ் ஆஃப் மேக்னடைசேஷன். அது ஒரு இது வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக மேக்னெட் ஆகுது, எந்த அளவுக்கு ஓகே இப்போ என்ன மேக்னெட் இப்போ வந்து ஒருத்தவங்கள லீடராக இருப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணுறாங்க, அது வந்து சசப்டிபிலிட்டி. கைஎம் இஸ் ஈக்குவல் டு M/H. இது வந்து யூனிட்டே கிடையாது. நெக்ஸ்ட் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி μR இஸ் ஈக்குவல் டு μ/μ0. இதோட ரிலேஷன் சசப்டிபிலிட்டியோட ரிலேஷன் பார்த்தோம்னா μR இஸ் ஈக்குவல் டு 1 + கைஎம். தேங்க்யூ.